வணக்கம். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ராமர், விஸ்வாமித்திரர், லக்ஷ்மணன் இவங்க 3 பேரும் மிதிலை நகரத்தில் நுழையும் போது அங்கே இருக்க கொடிகள் காற்றில் அசைகிறது. அந்த கொடிகள் அசைறது எப்படி இருக்குன்னா, தாமரையை விட்டு நீங்கிய திருமகள் இந்த அவதாரத்தில் சீதையா இந்த நகரத்தில் பிறந்திருக்கிறாள், அவளை கைப்பற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி அந்த கொடிகள் அசைகிறது. அங்கே இடை இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். சில பெண்கள் ஊஞ்சல் ஆடுகிறார்கள். இதை எதையுமே ராமர் பார்க்கவில்லை. கன்னி மாடத்தில் தங்கம் போன்ற முகம், நறுமணமிக்க பூக்களின் வாசனை, தேன் போன்ற சுவை, சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து இதற்கெல்லாம் உருவம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உருவம் அன்னத்திற்கு நடுவில் விளையாடி கொண்டிருக்கிறது. அவள்தான் சீதை. ராமரும் சீதையும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன் இப்பயே பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சீதையை பார்க்குற மூலயமா ராமருக்கு சக்தி கிடைச்சு தனுசில் வில்ல நாணேற்றுவார். அதனால தான் இப்பயே பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கையில் அவர்களோட உடம்பு முழுதும் காதல் வயப்படுகிறார்கள். 2 பேரும் ஒரு பாலில் எப்படி ஒரு சொட்டு தயிரை விட்டால் முழுவதும் தயிராக மாறுமோ அதே மாதிரி 2 பேரோட கண் வழியாக புகுந்த காதல் அவர்கள் இருவரின் உடலையும் வாட்டுகிறது. சீதை நினைக்கிறாங்க, அவரோட எந்த அழகு நம்மளை மயக்கிச்சு, கரும் நீளம் கொண்ட முடியா, இல்லை கொடுத்து சிவந்த கைகளா, இல்லை பெரிய தோள்களா அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இது எதுவுமே என்னை மயக்கவில்லை, அவரோட சிறிய புன்னகை தான் என்னை மயக்கிறது அப்படின்னு சீதை காதல் வயப்படுகிறாங்க. ராமரும் இதே மாதிரி அவரோட பார்க்குற இடமெல்லாம் சீதை போன்ற உருவம் தெரிகிறது. நம்ம எதுவும் பெண்ணை தப்பாக பார்த்துட்டோமோ அப்படின்னு ஒருவேளை திருமணம் ஆயிருந்தா அப்படின்னு யோசிக்கிறார் ராமர். இல்லை என் மனம் எப்போதும் தவறான வழியில் செல்லாது, அவள் எனக்காக பிறந்தவள், நான் அவளை கரம் பிடிப்பேன் அப்படின்னு ராமரும் நினச்சிக்கிறாங்க. சீதையோட அழகு இங்கே எப்படி இருக்குன்னா, பார்க்குற மனிதர்கள்லாம் நினைக்கிறாங்களாம், தேவர்கள் போல இமைக்காத கண்கள் இருந்தால் இவளோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவர்களோ நமக்கு 7-8 கண்கள் இருந்தால் இவளின் அழகை இன்னும் ரசிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வாறு சீதையோட அழகு இருக்கு. மறுநாள் நான் தனுசுல வில்லேற்றி சீதையோட கருத்தை ராமர் பற்றுகிறார். நன்றி.